Dear students, this is the 6th day class of Calculus of Variations and Integral Equations for 2nd MSc Mathematics. In the previous classes, we see natural boundary conditions and transition conditions. Natural boundary condition, transition conditions பார்த்தோம். அது என்னென்ன y of x வந்து prescribedனா y of x equal to x or இல்லைன்னா y of 0 equal to 0 or y of 1 equal to 1 some values ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக அந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணுவோம். அதர்வைஸ் அப்படி இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுக்கலைன்னா நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும், dou f by dou y dash equal to 0 at the given point. x equal to 0ல y of x is not prescribed னா dou f by dou y dash at x equal to 0 வரும். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், சப்போஸ் y of 1 equal to 1 is not y of 1 is not prescribed னா என்ன வரும், dou f by dou y dash at x equal to 1 equal to 0 அப்படி எழுதுவோம். ஸோ இந்த நேச்சுரல் பவுண்டரி கண்டிஷன் அண்ட் டிரான்சிஷன் கண்டிஷன்ஸை இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, யூஸிங் த நேச்சுரல் பவுண்டரி டிரான்சிஷன் கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி we see a problem. ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். The first problem is, consider the determination of stationary functions associated with the integrand I equal to 0 to 1 t y dash square minus rho omega square y square into dx, where t, rho and omega are given constants or functions of x. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு என்ன பண்ண ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் ஃபைண்டிங் த ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷன், அந்த ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷன் கூட அசோசியேட் பண்ணியிருக்கிற அந்த இன்டெக்ரண்ட் வேல்யூ என்னென்னா I equal to integral over 0 to 1 t y dash square minus rho omega square y square dx. ஸோ இந்த இன்டெக்ரண்ட் வேல்யூவிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹியர் t, rho and omega are given constants. t, rho, omega எல்லாம் constant, y and y dash are functions of x இருக்கும். ஓகே, ஸோ y is a function of x. y function of x இருந்தனா y dash is also a function of x. அடுத்து நெக்ஸ்ட்டு we solve this problem. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். let us consider, என்ன பண்ணுறோன்னா, இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டேஷனரி ஃபங்க்ஷன் மேக்ஸிமா மினிமாவில் எல்லாத்துலேயுமே நம்ம சூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவோம், லிமிட்ஸ் எக்ஸோட வேல்யூஸ் அன்னோன்னா x1 to x2 ஜெனரல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். I equal to integral over x1 to x2 f of x y dash dx. we take this equation as 1. இந்த equation 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, let f of x y dash அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷை நமக்கு இங்கே ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது, இன்டெக்ரன் டி ஒய் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் ரோ ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், டி ஒய் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் ரோ ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்டேஷனரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனாலே we have to find the ஆயிலர் ஈக்குவேஷன்ஸ். ஆயிலர் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆயிலர் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு ஃபஸ்ட் we write the formula for ஆயிலர் ஈக்குவேஷன். the formula is d by dx of dou f by dou y dash minus dou f by dou y equal to 0. this is the formula for ஆயிலர் ஈக்குவேஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இதிலேருந்து dou f by dou y யோட வேல்யூவையும் dou f by dou y dash வேல்யூவையும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ dou f by dou y னா என்ன, given ஃபங்க்ஷனை with respect to y differentiate பண்ண போகிறோம். ஸோ with respect to y differentiate பண்ணால் we get dou f by dou y equal to differentiation of this term. இந்த டேர்மை with respect to y differentiate பண்ணுறோம். ஸோ with respect to y differentiate பண்ணும்போது y dash is independent. ஸோ y dash independentனால y dash ஓட differentiation என்னவாயிரும், 0 ஆயிரும். ஸோ first term will be 0. ஸோ first term 0 ஆயிரும். second term rho ஒமேகா ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸோ அடுத்தது ஒய் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும், 2y. ஸோ என்ன வந்திருக்கு, dou f by dou y dash வேல்யூக்கு ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். ஃபஸ்ட் டேர்ம் என்ன வருது, y dash ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. செகண்ட் டேர்முக்கு ரோ ஒமேகா ஸ்கொயர் y ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2y. okay, so thus we get dou f by dou y equal to minus 2 rho omega square y. அடுத்து next we find the value of dou f by dou y dash. dou f by dou y dash ஓட வேல்யூவை calculate பண்ணுறோம். for that
we substitute என்ன பண்ணுற we differentiate the f term with respect to y dash f with respect to y dash differentiate பண்ணுறோம். ஸோ with respect to y dash differentiate பண்ணும்போது y is independent variable. ஸோ with respect to y dash differentiate பண்ணும்போது என்ன வரும், t constant term y dash differentiation 2y dash y dash differentiation 2y dash rho omega square y square value 0. Thus we get the value of dou f by dou y dash is 2t y dash. So calculate பண்ண இந்த 2 values-ஐயும் Euler equation-ல, that means equation 2-ல substitute பண்ணுறோம். substitute பண்ணா we get d by dx of dou f by dou y dash ஓட value. dou f by dou y dash னா 2t y dash minus ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் உண்டு. இங்கே நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ என்ன, -2 rho omega square y. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். Thus we get d by dx of 2t y dash plus 2 rho omega square y equal to 0. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2t is a constant term. differentiation of y dash is y double dash plus 2 rho omega square y equal to 0. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 rho omega square டேர்மை ரைட் சைடு கொண்டு வந்துடும். ஸோ ரைட் சைடு வந்தால் பாசிட்டிவ் டேர்ம், ரைட் சைடு வரும்போது நெகட்டிவ் ஆயிடும். thus we get 2t y double dash equal to -2 rho omega square y. then we get y double dash equal to the 2 cancel ஆயிரும். so we cancelling the 2 term cancel ஆயிரும். t right side வரும்போது denominatorல வரும். thus we get y double dash equal to minus rho omega square y divided by t. let us take rho omega square as rho omega square t as alpha square. okay, so let alpha square equal to rho omega square divided by t. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூவை ரோ ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை டீன்னு அசியூம் பண்ணி எடுத்திருக்கோம் ஃபார் அவர் கன்வீனியன்ட். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அந்த 3 டேர்ம்ஸுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஆல்ஃபா ஸ்கொயர்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அசியூம் பண்ணால் திஸ் வி கெட் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0. த வேல்யூ ஆஃப் ஒய் டபுள் டேஷ் இஸ் d square y by dx square. so we substitute these values. இந்த values substitute பண்ணும்போது we get d square y by dx square plus alpha square y equal to 0. next என்ன பண்ணுறோன்னா d square by dx square எப்படி எழுதலாம், we can write d square by dx square as capital D square, because we know that the value of d is d by dx. so value of d வந்து என்ன, d by dx. so d square by dx square capital D square னு எழுதலாம். thus we can write this term as d square plus alpha square into y equal to 0. so ரெண்டு டேர்ம்லேயே இருக்கக்கூடிய y காமனாக வெளியில் எடுத்து எழுதியிருக்கோம். thus we get this term. this is a second order differential equation. so thus we get a second order differential equation. so second order differential equation ordinary partial differentiation methodல சால்வ் பண்ணலாம் இல்லை, auxiliary equation and CF calculate பண்ணி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இங்கேயும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் த ஆக்சிலரி ஈக்குவேஷன். த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ், ஆக்சிலரி ஈக்குவேஷன் கேல்குலேட் பண்ண என்ன பண்ணணும், we put d equal to m. d க்கு m substitute பண்ணுவோம். சரியா, ஸோ d க்கு m substitute பண்ணால் we get m square plus alpha square equal to 0. ஸோ m square plus alpha square equal to 0னா இதிலேருந்து எம்மோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணணும். ஃபார் தட் m square equal to minus alpha square. m square equal to minus alpha square. minus alpha square thus we get m equal to plus or minus alpha I. so m ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore the solution of this equation is y of x equal to, ஏன்னா நமக்கு என்ன தெரியும், அந்த given function வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா இந்த சொல்யூஷன் சிஎஃப் கேல்குலேட் பண்ணும்போது சிஎஃப் கேல்குலேட் பண்ணும்போது அந்த ரூட் வேல்யூ இமேஜினரி வேல்யூஸாக இருந்ததுன்னா we know the formula for the CF is e power alpha x into a cos beta x plus
b sin beta x. ஸோ இப்படி எழுதுவோம். ஓகே. ஸோ இங்கே ஆல்ஃபாக்கு வேல்யூ 0 ஆயிரும். ஏன்னா என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டாவாக இருந்தால் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி இருந்துன்னா நம்ம இப்படி எழுதுவோம். ஸோ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 0. ஹியர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. ஆல்ஃபாக்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இ பவர் 0x வேல்யூ என்ன வரும்? இ பவர் 0x 1. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் நமக்கு என்ன கன்வெர்ட் ஆயிரும்? 1 ஆயிரும். ஏ இன்ட்டு காஸ் பீட்டா எக்ஸ் செகண்ட் ரூட்டு பீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா. ஸோ பீட்டா இருக்கிற பிளேஸில் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம்? ஆல்ஃபா சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது வி கெட் ஏ காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். பீட்டாக்கு ஆல்ஃபா சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூட் பண்ணால் வி கெட் ஏ காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ஆல்ஃபா எக்ஸ். அதுதான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கான்ஸ்டண்ட்டாக C1 அண்ட் C2ன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். தஸ் வி கெட் y of x equal to C1 cos alpha x plus C2 alpha sin alpha x. Here என்னென்னா இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. ஏன்னா பிகாஸ் அந்த கிவன் ஈக்குவேஷன் என்ன ரைட் ஹேண்ட் சைட் 0. சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது வேல்யூஸ் இருந்துன்னா வி மஸ்ட் ஃபைண்ட் த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆல்சோ. பர்டிகுலர் இன்டெக்ரலும் கேல்குலேட் பண்ணணும். இங்கே ரைட் ஹேண்ட் சைட் 0ங்கிறதுனால there is no பர்டிகுலர் இன்டெக்ரல் இல்லை, பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் வி கெட் த CF. CF is the solution of the equation. CF the solution. ஏன்னா இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. Thus we get y of x equal to C1 cos alpha x plus C2 sin alpha x. Now என்ன பண்ணுறோம்? நம்ம given conditions y of 0 equal to 0 and y of 1 equal to 1 are pre-assigned. These are given in the problem. என்னென்ன ப்ராப்ளத்தில் உனக்கு என்ன 0 to 1ன்னு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேரியபிள்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 0வும் 1ஆகவும் தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். Suppose y of 0 equal to 0 and y of 1 equal to 1 are pre-assigned. y of 0க்கு 0னும் y of 1க்கு 1னும் வேல்யூஸ் வந்து நம்ம அசியூம் பண்ணியிருந்தோன்னா அந்த வேல்யூஸை நம்ம எப்படி கேல்குலேட் இப்போ C1 C2ஓட வேல்யூவை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா எக்ஸுக்கு 0வும் ஒய்க்கும் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம். ஏன்னா y of 0 equal to 0 அப்படி தானே. y of 0 equal to 0னா மீனிங் என்ன? x equal to 0. If x equal to 0 then value of y will be 0. x 0 வந்தால் yயும் 0வாக இருக்கும். And also if x equal to 1 the value of y will be 1. yயோட வேல்யூ 1ஆக இருக்கும். So we put x equal to 0 and y equal to 0. xக்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது cos alpha xக்கு 0 ஆயிரும். ஸோ C1 cos 0 plus C2 sin 0. ஓகே. ஸோ C1 cos 0 plus C2 sin 0ன்னு வந்திருக்கு. அடுத்த ரைட் சைடு y of xோட வேல்யூ என்ன? y of xம் 0 தான். ஸோ y of x 0. Thus we get cos the value of cos 0 is 1. cos 0ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ C1 plus C2 sin 0. sin 0னா 0. ஸோ C1 equal to 0. y of 1 equal to 1. அடுத்த நெக்ஸ்ட் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது சரி C1 cos alpha plus C2 sin alpha equal to 1 அப்படி தானே. ஸோ C1 cos alpha C2 sin alpha equal to 1ன்னா அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இதில் C1க்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். C1க்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணால் we get இது ரீசன் என்ன? since C1 equal to 0. So C1க்கு 0 substitute பண்ணால் thus we get 0 plus C2 sin alpha equal to 1. So C2 sin alpha equal to 1 which implies 0 plus C2 sin alpha na C2 sin alpha equal to 1. அடுத்து next என்ன பண்ணுறோன்னா sin alpha term right side கொண்டு வரோம். Thus we get C2 equal to 1 divided by sin alpha. So C2 ஓட வேல்யூ என்ன வருது? 1 divided by sin alpha. This is the reason for the first term 0 வரதுக்கு reason என்ன? C1. So C2 ஓட வேல்யூவையும் calculate பண்ணியாச்சு. Thus we get C1 equal to 0 and C2 equal to 1 divided by sin alpha. Next என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூஸை equation 3ல substitute பண்ணுறோம். We substitute these two values in equation
3. So equation 3ல substitute பண்ணும்போது we get y of x equal to sin alpha x divided by alpha. Sin alpha x by alpha x. ஏன்னா c1க்கு 0. So first term will be 0. First term 0 ஆயிடும். Second term c2க்கு 1 by sin alpha into sin alpha x which is equal to sin alpha x divided by alpha. And where alpha not equal to pi, 2 pi, 3 pi, etc. என்னது L இல்லை etc. etc. ஸோ y of x ஓட வேல்யூ சைன், ஏன்னா டினாமினேட்டர் வேல்யூ 0வாக இருந்தால் த டேர்ம் வில் பி இன்ஃபைனைட். டினாமினேட்டரில் வேல்யூ 0வாக இருந்தால் இன்ஃபைனைட் ஆகும். சப்போஸ் ஆல்ஃபாவுக்கு பை இருந்தால் சைன் பை வேல்யூ என்ன 0. சைன் n பை இஸ் 0 இஃப் n ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் சைன் n பை இஸ் 0 இஃப் n ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ சைன் வேல்யூ வந்து என்னோட வேல்யூ 1 2 3 5ன்னு இருந்துன்னா சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் 0 வரும். 0 ஆனால் ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து இன்ஃபைனைட் டேர்ம் ஆயிரும் ஃபர்தர். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பை 2 பை 3 பை எக்ஸெட்ரான்னு அசியூம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒய் சப்போஸ் ஒய் ஆஃப் 1 இஸ் ப்ரிஸ்கிரைப்டு. ஒய் ஆஃப் 1ஓட வேல்யூவை ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒய் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன 1. Suppose y of 1 equal to 1 is given but y of 0 is not prescribed. y of 1க்கு வேல்யூ கொடுத்துட்டு, அதாவது லிமிட் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரம் 0 to 1. ஸோ 0 to 1ல் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் வேல்யூஸ் வந்து ப்ரிஸ்கிரைப்டுனா என்ன வேல்யூஸ் இஸ் கிவன். ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒய் ஆஃப் 0 இஸ் நாட் ப்ரீ அசைன். ஒய் ஆஃப் 0ஓட வேல்யூவை அசைன் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம நேச்சுரல் பவுண்டரி ட்ரான்சிஷன் கண்டிஷன்ஸில் பார்த்துருக்கோம். எந்த வேல்யூ கொடுக்கலையோ அந்த பாயிண்டில் அதோட பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவை கேல்குலேட் பண்ணணும். ஃபார் தட் இட்ஸ் கண்டிஷன், இது இந்த ஈக்குவேஷனோட கண்டிஷன் என்ன வரும், இட்ஸ் கண்டிஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஒய் ஆஃப் 0 இஸ் நாட் ப்ரிஸ்கிரைப்டு. ஒய் ஆஃப் 0 கொடுக்காததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதோட கண்டிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் கேல்குலேட் பண்ணுறோம். டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 is 0 using the natural boundary and transition conditions. Here the value of f is t y dash square minus rho omega square y square. ஸோ இதில் எஃபோட வேல்யூ என்ன டி ஒய் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் ரோ ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அந்த வேல்யூஸஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டோ எஃப் பை டோ ஒய் டேஷோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறோம். ஆல்ரெடி டோ எஃப் பை டோ ஒய் டேஷோட வேல்யூ ஸ்டார்டிங்லேயே கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். த வேல்யூ ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் இஸ் 2t y dash. Here we want to find the value of dou f by dou y dash at x equal to 0. x equal to 0ல calculate பண்ண வேண்டி இருக்கிறதுனால we can write this as 2t y dash of 0 equal to 0. So 2t வந்து right side கொண்டு வரணும், 0 by any number 0. Thus we get y dash of 0 equal to 0. y dash of 0ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இட் மஸ்ட் பி 0. இது 0வாக தான் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் we have to find the value of y dash of x. இந்த வேல்யூஸ் இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா y dash of xல தான் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். டேரெக்டாக y dash of xோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணாமல் அந்த x and yயோட வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. ஃபார் தட் ஃபஸ்ட்டு we differentiate y of x with respect to x, that is y dash of x. So y of x with respect to x differentiate பண்ணால் we get y dash of x equal to c1 cos alpha x ஓட differentiation. The differentiation of cos alpha x is minus alpha sin alpha x. அதாவது எப்படின்னா cos alpha xக்கு differentiation minus sin alpha x. அடுத்து alpha x டேர்மை differentiate பண்ணுறோம். alpha xக்கு differentiation என்ன வரும், alpha. ஸோ c minus c1 alpha sin alpha x. அதே மாதிரி தான் சிமிலர்லி செகண்ட் டேர்ம் sin alpha xக்கு differentiation cos alpha x. அடுத்து அகெயின் alpha xக்கு differentiation alpha. Thus we get the value of y dash of x as minus c1 alpha sin alpha x plus c2 alpha cos alpha x. So y dash of 0 equal to 0 implies xக்கு 0 substitute பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம கண்டிஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி we put x equal to 0. We put x equal to 0 and y dash equal to 0. Okay, so y dash ஓட வேல்யூ 0. ஸோ y dash 0னா இந்த டேர்மில்
y dash of 0 is 0 and xக்கு 0 substitute பண்ணும்போது this term also 0. c2 alpha cos alpha x equal to 0. cos alpha ஓட value 1 ஆயிரும். Thus we get c2 alpha equal to என்ன வரும், இங்கே என்ன பண்ணுறோன்னா y dash of x 0, this term 0, இது 1. ஸோ c2 alpha மட்டும் இருக்குது. ஸோ c2 alpha equal to 0. c2 alpha 0னா alpha term right side வரும்போது c2 equal to 0. Thus we get c2 equal to 0. ஸோ இந்த c2 equal to 0 வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், c2க்கு 0வா, c2க்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணால் y of xல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வரும், c2க்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது second term will be 0. First term y of x equal to c1 cos alpha x. equation 3ல substitute பண்ணுறோம். ஸோ y of x equal to c1 cos alpha x. c2க்கு 0 substitute பண்ணி c1 cos alpha equal to 1 ஆல்ரெடி நம்ம calculate பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த வேல்யூவை substitute பண்ணுறோம். ஸோ c2க்கு 0 எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி y of 1 equal to 1 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். y of 1 equal to 1 எங்கே இருக்குது பாரு, y of 1 equal to 1, this equation. இது வந்து ரீசன், take it as equation star. Okay, so c1 cos alpha plus c2 sin alpha equal to 1. So in this equation, இந்த equationல நம்ம substitute பண்ணுறோம். substitute பண்ணால் we get என்ன வரும், c2 cos alpha இல்லை c1 cos alpha, c2க்கு 0 substitute பண்ணிட்டோம். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். c1 cos alpha equal to 1. ஸோ c1 cos alpha 1ன்னா c1 equal to 1, the star. c1 cos alpha equal to 1, which implies cos alpha right side வரும்போது 1 divided by cos alpha. Thus we get c1 equal to 1 divided by cos alpha. Thus we get, next என்ன பண்ணுறோன்னா c1 ஓட வேல்யூவும் calculate பண்ணியாச்சு, c2 ஓட வேல்யூவும் calculate பண்ணியாச்சு. இந்த ரெண்டு வேல்யூஸையும் அந்த y of x ஓட வேல்யூவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இந்த equation எப்படி வந்துன்னா, நமக்கு கண்டிஷன் என்ன, y of 1 equal to 1 is prescribed. ஸோ y of 1 equal to 1 கண்டிஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் we find this condition. இந்த கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த c1 ஓட வேல்யூவையும் c2 ஓட வேல்யூவும் y of xல சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணால் y of x equal to cos alpha x, என்ன இது, cos alpha x divided by cos alpha. ஸோ 1 by cos alpha, c1 ஓட வேல்யூ 1 by cos alpha and again ஆல்ரெடி அந்த ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூ cos alpha x. சப்ஸ்டிடியூட் பண்ணால் we get y of x equal to cos alpha x divided by cos alpha. Here also ஆல்ஃபாவுக்கு pi/2 போட்டு அந்த டேர்ம் வந்து நமக்கு என்னவாயிரும், 0 ஆயிரும். And also we know that cos n/2, the value of cos n/2 is 0. cos n/2 வேல்யூ 0வாக இருக்கும் எப்போ, if n is odd, n odd நம்பராக இருந்ததுன்னா cos n/2 எல்லாம் 0வாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் எல்லாமே என்னவாக இருக்கும், cos pi/2, 3π/2, 5π/2 இந்த மாதிரி இருந்ததுன்னா டினாமினேட்டர் டேர்ம் 0 ஆயிரும். டினாமினேட்டர் டேர்ம் 0வானா திஸ் ஃபங்க்ஷன் வில் பி இன்ஃபைனைட், இந்த ஃபங்க்ஷன் இன்ஃபைனைட் ஆயிரும். ஸோ ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு pi/2, 3π/2, 5π/2 எக்ஸெட்ரா. thus we get y of x equal to cos alpha x divided by cos alpha. சிமிலர் இதே மாதிரி sin n/2 ஓட வேல்யூ 0வாக இருக்கும் if n is even. n ஈவனாக இருந்தால் sin n/2 0வாக இருக்கும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இங்கே ப்ராப்ளத்தில் நமக்கு cos n/2 மட்டும் வரும், cos n/2 0 if n is odd. ஸோ அதனால தான் இந்த டினாமினேட்டர் டேர்மில் ஆல்ஃபாவோட வேல்யூ எதுவுமே இந்த pi/2, 3π/2, 5π/2க்கு ஈக்குவலாக இருக்காது. இது எல் இல்லை எக்ஸெட்ரா. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் y of 0வும் y of 1ம் ரெண்டு வேல்யூஸும் கொடுத்துருந்தா அசைன் பண்ணியிருந்தா என்ன வரும்னு கால்குலேட் பண்ணோம். செகண்டில் y of 1 equal to 1 is given but y of 0 is not pre-assigned. அடுத்த தேர்ட் கேஸ் என்ன பார்க்குறோன்னா, when neither y of 0 nor y of 1 is pre-assigned. y of 0வும் y of 1ம் அசியூம் பண்ணலைன்னா என்ன பண்ணுறோன்னு, ஸோ அந்த அசைன் பண்ணலைன்னா என்ன பண்ணுறோன்னு நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணோம். ஸோ ரெண்டு வேல்யூமே ப்ரீ அசைன்டு இல்லைன்னா ரெண்டுத்துக்குமே
நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ வி ஹாவ் dou f by dou y dash at x equal to 0 and dou f by dou y dash at x equal to 1 equal to 0. ஸோ x equal to 0லையும் x equal to 1லையும் dou f by dou y dash வேல்யூவை கால்குலேட் பண்ணி this value must be equal to 0. இந்த வேல்யூ 0க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ dou f by dou y dashனா ஆல்ரெடி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 2t y dash. equation 5. இந்த equation 5 பார்த்தீங்களா, 2t y dash of 0 equal to 0 implies y dash of 0. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக y dash of 0 equal to 0ன்னு எழுதிடலாம். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு x 0 இருக்கிற பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ y dash of 1 at x equal to 1ல தான், பட் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் என்ன சேம் ஃபார் போத் த டூ கண்டிஷன்ஸ். ரெண்டு கண்டிஷன்ஸுக்குமே ரைட் ஹேண்ட் சைடு சேம் தான். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் டேர்ம் y dash of xக்கு 0, ஸோ y dash of 0. செகண்ட் டேர்ம் y dash of xக்கு 1, ஸோ y dash of 1 equal to 0. substitute these values. இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், y dash of 0, y dash of 0 equal to 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வரும், 0 plus c2 alpha equal to 0ன்னு வருமா. ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லை, y dash of 0 equal to 0. ஸோ இங்கே டேரெக்டாகவே எழுதிட்டோம். ஏன்னா y dash of 0 equal to 0னா c2 equal to 0 ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே டேரெக்டாகவே போட்டுட்டோம். y dash of 0 equal to 0னா c2 equal to 0. இந்த சிமிலர் வே அதே மாதிரி தான் y dash of 1 equal to 0னாலும் நமக்கு என்ன வரும், c1 equal to 0 தான் வரும். y of 0 equal to 0க்கு கேல்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அதே சிமிலர் வே தான். ஸோ அதே வேல எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது we get c1 equal to 0. ஸோ c1ம் 0, c2வும் 0 கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளையிங் தீஸ் கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணால் we get the value of y. y of xக்கு வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம். என்னென்னா y of x equal to 0 if alpha not equal to pi, 2 pi, 3 pi எக்ஸெட்ரா. இதெல்லாமே எக்ஸெட்ரான்னு etc. L etc. ஸோ இது கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி போகும்போது c1க்கும் 0, c2க்கும் 0 போட்டால் அந்த டேர்ம்ஸ் அவ்வளோ என்னவாயிரும், 0 ஆயிரும். ஸோ y of x equal to 0 if alpha not equal to pi, 2 pi, 3 pi etc. and also c1 cos alpha x. ஆல்ரெடி நம்ம c2க்கு 0 கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா c1 அந்த 1 by cos alphaவை கான்ஸ்டன்ட் டேர்ம்னு எடுக்கும்போது c1 cos alpha xன்னு வரும். ஓகே, ஸோ y of xக்கு c1 cos alpha x if alpha equal to pi, 2 pi, 3 pi, pi, 2 pi, 3 pi. ஆல்ஃபாவோட வேல்யூ pi, 2 pi, 3 pi இருந்ததுன்னா c1 cos alpha x இருக்கும். ஈக்குவேஷன் 3 அண்ட் ஸோ இன்னும் ஈக்குவேஷன் 3, 4. ஈக்குவேஷன் 3, 4னா என்ன இருக்குது, y of xக்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஜெனரல் வேல்யூ c1 cos alpha x ப்ளஸ் c2 sin alpha x. அதிலேருந்து y of xோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், sin alpha x by sin alpha. இந்த ஈக்குவேஷன் 3ல் ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது. அது வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, if t equal to t1 and rho equal to rho1, 0 less than or equal to x less than or equal to c. டீக்கு t1ம் ரோக்கு rho1ம் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அதே மாதிரி டீக்கு t2வும் ரோக்கு rho2வும் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். எங்கே c2 1ல். ஸோ 0லேருந்து c வர டீக்கும் ரோக்கும் ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு சியிலேருந்து 1 வர we have another value. இப்படி இருந்ததுன்னா சப்போஸ் ரெண்டு டிஸ்கண்டினியூஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி 2 வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்படி 2 வேல்யூஸ் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன்ஸில் எப்படி வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸோ ஃபார் தட் என்ன பண்ணுறோன்னா, if the conditions y of 0 equal to 0 and y of 1 equal to 1 are prescribed. ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இனிஷியல் கண்டிஷன்ஸ் அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ், அந்த எண்டு கண்டிஷன்ஸ் வந்து கிவன் கொடுத்துருந்தாங்கன்னா, எண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா c1 c2 d1 d2 எல்லாத்துக்குமே வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ
d1 d2க்கு வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ஒய்யோட வேல்யூ c1 cos alpha 1x ப்ளஸ் c2 sin alpha x 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 3. ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம். c1 இருக்குது c1 cos alpha x ப்ளஸ் c2 sin alpha x இருக்குல்ல. ஸோ அதே ஃபார்மெட்டை தான் இங்கே ஜெனரலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். c1 cos alpha x ப்ளஸ் c2 sin alpha 2x ரெண்டு ஃபங்க்ஷன் தான் ஸ்ப்ளிட் பண்ணதுனால ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆல்ஃபா 1 செகண்ட் ஒன்றுக்கு ஆல்ஃபா 2வும் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜெனரலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். c1 cos alpha x ப்ளஸ் c2 sin alpha 2x 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சி. இந்த சிமிலர் வே அதே மாதிரி அடுத்த செகண்ட் டேர்ம் எழுதும்போது d1 cos alpha 2x ப்ளஸ் d2 sin alpha 2x c லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வேர் ஆல்ஃபா இஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ரோ ஐ divided by ti. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது ஒமேகா ஸ்கொயர் ரோ ஐ டிவைடட் பை ti. ஆல்ரெடி நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ஃபாயோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூஸையும் சப்ஸ்டிடியூட் பண்ணால் அது நேச்சுரல் ட்ரான்சிஷன் கண்டிஷன் பிகம்ஸ். நேச்சுரல் ட்ரான்சிஷன் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் மெத்தடில் பார்த்தோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ், அதாவது லெஃப்ட் லிமிட்டுக்கும் ரைட் லிமிட்டும் ஒய் ஆஃப் எக்ஸுக்கு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் அண்ட் t1 limit extends to c minus y dash of x equal to t2 limit extends to c plus y dash of x. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண நேச்சுரல் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் ரெண்டையும் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து உனக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நேச்சுரல் ட்ரான்சிஷன் கண்டிஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு thus we have 4 conditions. ஸோ அப்போ நமக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் கிடச்சிட்டு 4 கண்டிஷன்ஸ் கிடச்சிட்டு which are to be satisfied by the 4 constants. ஸோ 4 கண்டிஷன்ஸும் கிடைக்குது. அங்கே என்ன எத்தனை கான்ஸ்டன்ஸும் இருக்குது 4 கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸும் இருக்குது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. thus we have 4 conditions which are to be satisfied by the 4 constants of integration and a stationary function is determined. ஒரு stationary function அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷனில் ஆல்ஃபா டஸ் நாட் டேக் ஆன் ஒன் ஆஃப் த சர்டன் இன்ஃபைனைட் செட் ஆஃப் எக்ஸப்ஷனல் வேல்யூஸ். ஆல்ஃபா வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபைனைட் செட் ஆஃப் எக்ஸப்ஷனல் வேல்யூஸ் இருக்கும்ல, அதில் எந்த ஒரு வேல்யூலேயுமே ஆல்ஃபா இருக்காது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரி, thus we have 4 conditions which are to be satisfied by the 4 constants of integration and a stationary function is determined provided that alpha does not take on one of certain infinite set of exceptional values. So first unit over. ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன மேக்ஸிமா மினிமா பார்த்தோம். அடுத்தது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா அண்ட் மினிமா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், சிம்பிளஸ்ட் கேஸ் பார்த்தோம். அடுத்தது இந்த எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இல்லுஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் சம் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். சரி, நேச்சுரல் பவுண்டரி அண்ட் ட்ரான்சிஷன் கண்டிஷன்ஸும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் யூனிட் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் யூனிட் எடுப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.